Welcome to Learn with RD channel. ಇದು ನಮ್ಮ ರಾಮಾಯಣಂ ಸೀರೀಸ್ ಎಪಿಸೋಡ್ 13. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இது நம்ம எபிசோட் 13. ஸோ நம்ம எபிசோட் 13 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 12 நடந்த ஒரு குயிக் சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மந்திரை விதைச்ச வார்த்தைகளால் கைகை வந்து மனம் மாறிச்சு. கைகை வந்து 2 வரங்கள் கேட்டா. யார்கிட்ட? நம்ம தசரதன் கிட்ட. பரதன் அயோத்திக்கு அரசனாகணும், ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும். இதெல்லாம் கேட்டதும் நம்ம தசரதனோட இதயம் வந்து உடஞ்சிச்சு. ஆனால் இதை எப்படி ராமர்கிட்ட தசரதன் சொல்லுவார், ராமர் எப்படி ஏற்றுப்பார் அப்படின்னு தெரியலை அப்படின்ற ஒரு ஷாக்லேயே வந்து நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ராமன் அதை எப்படி எடுத்துக்கிறான் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 13 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் ராமாயணம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்தியா பிளேஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. பேலஸ் வந்து அமைதியாக இருக்குது. தசரதன் சோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு பேசக்கூட முடியலை. கண்களெல்லாம் கண்ணீர், ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. அப்போ கைகை வந்து ரொம்ப கூலாக சொல்கிறா, ராமனை இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. ராமனை இங்கே அழை. தந்தையே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமன் வந்து கைகையோட அறைக்கு வரான். அவன் ஃபேஸில் பயம் இல்லை, ஒரு அமைதி தான் இருக்குது. அம்மா எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சி தான் ராமர் வந்து உள்ளே வரான். அவன் அப்பாவை பார்க்கும்போது அப்பா பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான். அப்போது ராமர் வந்து கேட்குறான், அப்பா நீங்கள் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு ராமர் வந்து தசரதன் கிட்டே கேட்குறான். தசரதனுக்கு வாய் திறக்கும்ல, எதுவுமே பேச முடியல. அவர் அமைதியாக இருந்தார். அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் கைகை இப்போ பேசுகிறா. என்ன பேசுகிறா? ராமா, உன் அப்பா எனக்கு முன்ன 2 வரங்கள் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் அது வந்து அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராமர் வந்து அமைதியாக கேட்குறான். அது என்ன அம்மா அப்படின்னு கேட்குறான். உன்னை கைகை வந்து சொல்கிறா, வரம் 1 நான் தசரதன் கிட்ட கேட்டது, பரதன் அயோத்திக்கு அரசனாகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ரொம்ப காமாக தலையாட்டிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆனால் அடுத்த வரத்தை கைகை சொல்கிறா, வரம் 2 என்ன அப்படின்னா, நீ 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு கைகை ஒரு நல்ல லவுடு வாய்ஸில் சொல்கிறா. அப்போ அந்த அரண்மனையே அமைதியாக இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் நம்ம ராமர் என்ன ரியாக்ட் பண்ணுவார், வாங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தசரதனுக்கு கண்ணீர் வந்து அழுகவே செஞ்சிட்டாரு நம்ம தசரதன் சொல்கிறாரு, ராமா, நான் வந்து இதை விரும்பலை, நான் உன்னை அனுப்ப முடியாது அப்படின்னு தசரதன் வந்து அழுதுகிட்டே வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு. அவர் உடம்பு அப்படி நடுங்கு. அவர் இந்நேரத்தில் ஒரு ராஜா இல்லை, இங்கே அப்பாவாக தான் அவர் வந்து நிற்கிறாரு. எல்லாரும் ராமரோட ரியாக்ஷனுக்காக காத்திருக்காங்க. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் அதுக்காண்டி தானே காத்திருக்கீங்க? வாங்க. ஆனால் நம்ம ராமரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ரொம்ப அமைதியாக பேசுகிறான் நம்ம ராம சொல்கிறான், அம்மா இவ்வளவு தானா, இது தானே அப்படின்னு சொல்கிறான். உடனே கைகைக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு, என்ன இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்பா கொடுத்த வரம் வந்து தர்மம், அதை காப்பாற்றுறது தான் ஒரு மகனோட கடமை அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சிரிச்சுட்டே தான் சொல்கிறான். உடனே அதை கேட்டு தசரதன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம தசரதன் சொல்கிறாரு, ராமா, நான் அதை விரும்பலை, நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமா வந்து ஜென்டலாக சொல்கிறான், அப்பா நீங்கள் கொடுத்த வரம் தான் முக்கியம், அதுதான் தர்மம். ஒரு அப்பா கொடுத்த வரத்தை ஒரு மகன் காப்பாற்றுறது தான் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் வனவாசம் போகிறேன் அப்படின்ட்டு ராமர் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தசரதன்
அழுது கூப்பிடுறாரு, ராமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் காமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ராமா அதை கவனிக்காமல் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது அரண்மனையே ரொம்ப அமைதியாக இருக்குது. இதுதான் ஒரு முடிவு. ராமன் தன்னோட ராஜ்யத்தையும் சோகத்தையும் விட்டுட்டு வனவாசத்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த விஷயம் இன்னும் அயோத்தியா மக்களுக்கும் நம்ம ராமரோட மனைவி சீதைக்கும் தெரியாது. இந்த செய்தியை கேட்டு சீதை என்ன ரியாக்ட் பண்ணுவாள், லக்ஷ்மணன் நம்ம ராமனோட உயிர் தோழன் லக்ஷ்மணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எபிசோட் 14 பார்க்கலாம். ராமாயணமில் ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோடில். இந்த கதை உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளாம் இந்த ஆடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராமாயணம் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.